பைபிளை தலைமாட்டில் வச்சு தூங்குறவங்களுக்கு அல்ல. இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. காலையும் மாலையும் பைபிளை முத்தம் கொடுக்குறவங்களுக்கு அல்ல. காற்று கருப்பு அண்டாமல் தலைமாட்டில் வச்சுக்கிட்டு தலைநிகழியில் வச்சு தூங்குறவங்களுக்கு அல்ல. யாருக்கு? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. அதாவது இந்த வசனத்தை எடுத்து இதிலிருந்து பொறுக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகளை எடுத்து அதை கவனித்து அதுக்கு செவியை சாய்த்து அதை இருதயத்தில் வைத்து காத்து கொண்டு இப்படி அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு. சாதாரணமாக எல்லாருக்கும் இல்லை, ஜார்ஜுக்கும் ஜேம்ஸுக்கும் அல்ல, கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறவர்களுக்கு அல்ல, ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு அல்ல, ஆவியை பெற்றவர்களுக்கு அல்ல. எவர்களுக்கு? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிலர் சொல்ல, நான் ஆவியெல்லாம் பெற்றிருக்கிறேன், எனக்கு ஏன் நடக்க மாட்டேது? என்ன நடக்க மாட்டேன்? இதனால தான். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, இந்த வார்த்தைகளை இப்படி கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும்.